நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியுற இந்த 2 நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ரஷ்யா யுக்ரைன் வார் இருக்குல்ல, இதில் நாம் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் சந்தோஷப்படலாம். அப்பேற்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். NBC இந்த நியூஸில் இப்போ என்ன நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரம்ப்பும் விளாடிமிர் புட்டினும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்களே. ஸோ இதனால் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார் பாருங்க, அவர் செம அப்செட்டில் இருக்கிறதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. நெத்தன்யாகு சைடில் என்ன பண்ணியிருக்காங்களா, இந்த இஸ்ரேல் அஃபிஷியல் சில பேரை அவர் அனுப்பி விட்டுருக்காப்படியா. அவங்க இந்த அமெரிக்காவோடு இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இருக்குல்ல, அந்த ப்ரோட்டோகால்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம இனியும் தொடரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்காக ஆலோசனை பண்ணியிருக்காங்களாம். எப்பேற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? எவ்வளோ கடுப்பில் இஸ்ரேல் இருந்திருந்தா இப்பேற்பட்ட விஷயத்த செஞ்சுருக்கலாம், யோசிச்சு பாருங்கள். இதில் நியூஸ் வெளியிடப்பட்டுச்சா, இதை பற்றி இஸ்ரேல் கிட்ட கேட்கப்பட்டுச்சு. ஆனால் இஸ்ரேல் டினை பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்படிங்க அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வேலையை செய்வோம், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நெருப்பு இல்லாமல் புகையாது, இந்த டவுட் நம்மளுக்கே முதல்ல வந்துச்சு. இந்த 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா இஸ்ரேல் கடுப்பாகும்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஈரானுக்கு பேக் போனாக நிற்கிறது ரஷ்யா தான். ஈரானுக்கு நாளைக்கு எதனா பெரிய பிரச்சனைனா களத்துக்கு வந்து முதல்ல நிற்க போகிறது ரஷ்யா தான். அப்பேற்பட்ட ஈரான் தான் இஸ்ரேலுக்கு பிரதான எதிரி, பரம எதிரி. ஸோ ட்ரம்ப்பும் புட்டினும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறது, நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸை இவர் ஆக்சஸ் பண்ண வாய்ப்பு கிடச்சி அது ஈரான் கையில் போச்சுன்னா நம்ம நிலைமை நாளைக்கு என்ன ஆகுன்ற பயம் தான் இஸ்ரேலை தொத்திக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன தான் டினை பண்ணியிருந்தாலும் பார்ப்போம் இந்த நியூஸ் உண்மையாக போயான்றது காலம் பதில் சொல்லும். ஓகே, இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுற வேலையை இப்போ 5 தரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க சொன்னல, லிட்டரலாக இதே போல் ஒரு ஸ்டாண்டை 5 தரப்பு எடுத்திருக்காங்க. ஒன்று UK, இன்னொன்று கனடா, இன்னொன்று ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கடைசியாக சவுதி அரேபியா. இதில் சவுதியை விட்டு பார்த்தீங்கன்னா இந்த 5 வயசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிங்கனால தெரியும் உங்களுக்கு எதுக்கு அவங்க இது போல் முடிவு எடுக்கிறாங்கன்னு. ஏன்னா ட்ரம்ப் வந்த பிற்பாடு அமெரிக்கா ஒரு நாடுகிட்ட இல்லை, கண்ணில் படுற எல்லா நாடுகளையும் பகச்சிக்கிட்டு இருக்கு. ட்ரேடு வாருன்ற பேரில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி டேரிஃபை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காப்புல. அதில் கனடாவில் செம அப்செட்டில் இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் அவங்க சரி இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஃபுல்லாக USA பேஸ் பண்ணியே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறமும் பண்ணணுமா. ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்டில் புட்டினுக்கு ஆதரவாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ட்ரம்ப்பு. நாமெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கோம், இது போல் பண்ணிட்டு தான் நாம் எங்கேருந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் சார்ந்தாலும் அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபுல்லாக பயன்படுத்த முடியும், ஃபாலோ பண்ண முடியும்னு அவங்க மத்தியில் பெரிய ஒரு குழப்பம். அதான் இவங்களும் இஸ்ரேல் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது. ஆக்சுவலாக ட்ரம்ப் எல்லா விஷயத்துலையும் கிளியராக தாங்க இருக்கார். நேஷனல் செக்யூரிட்டியில் அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை, அமெரிக்கா சேஃப் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் இப்போ ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கு. புரிகிறதா? அமெரிக்கா மட்டும் சேஃபாக இருந்தால் போதும் தான் அந்த நாடு நினைக்குது. அப்போ மற்ற நாடுகளோட தலைவர்களும் நம்ம நாடு சேஃபாக இருக்கணும்னு நினைப்பாங்களே, அதனால தான் இங்கே பிரச்சனை உள்ள பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, மேக்ஸா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். MAXAR டெக்னாலஜிஸ், இது ஒரு அமெரிக்க ஏரோஸ்பேஸ் ஃபர்முங்க. இவங்க தான் பெரும்பாலும் இந்த சேட்டலைட் இமேஜஸ் இருக்குல்ல, அதை பல நாடுகளுக்கு வழங்குவாங்க. அவ்வளோ துல்லியமாக இருக்கும், எக்ஸாக்டாக எடுப்பாங்க. இதில் இவங்களை அடிச்சிக்க இந்த வேர்ல்டில் ஆளே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பேர் போன ஒரு ஃபேர்மு. இந்த ஃபேர்ம் தான் இவ்வளோ காலமாக அந்த யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்குல்ல, அதில் யுக்ரைனுக்கு தேவையான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ரஷ்யாவை எதிர்த்து நம்ம எங்கே பேஸை போடுறது, எந்த இடத்துல சோல்ஜர்ஸ் அதிகமாக களம் இருக்கிறது, எந்த இடம் கரெக்டான இடம், நம்ம கை ஓங்கியிருக்க லேண்ட்ஸ்கேப் எதுன்னு எல்லாத்தையுமே யுக்ரைன் ராணுவம் இந்த சேட்டலைட் இமேஜஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பேற்பட்ட மேக்ஸர் இப்போ ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க யுக்ரைன் மேலே. என்ன தெரியுமா நடந்திருக்கு? அமெரிக்க அரசு சொல்லியிருக்காங்க, இது போல் நாங்கள் யுக்ரைனுக்கு இராணுவ தளவாடங்களை கொடுக்கறத நிறுத்திட்டோம், அவங்களுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம், நீ மட்டும் எதுக்காக சும்மா யுக்ரைன் உழைச்சிக்கிட்டு இருக்க, விட்டுரு அப்படின்னு அமெரிக்க அரசு கேட்டுக்கிறதுனால இந்த மேக்ஸர் என்ன பண்ணிட்டாங்களா, யுக்ரைன் இந்த மேக்ஸரை ஆக்சஸ் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சேட்டலைட் இமேஜஸ் சார்ந்த யுக்ரைனால் கிளாரிட்டி எதுவுமே கரெக்டாக எடுக்க முடியாது. எங்கே சோல்ஜர்ஸ் அதிகமாக இருக்கணும், இருக்கக்கூடாது, எந்த இடம் சேஃப் இல்லை, எந்த முடிவுக்கும் அவங்களால வர முடியாது. போயிட்டு நேரில் ஆளை விட்டு பார்க்க முடியும், ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, அதை போட்டுற மாட்டாங்க. ஸோ இதனால தான் இப்போ இந்த சேட்டலைட் இமேஜஸ் கிடைக்காதது யுக்ரைனுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. ட்ரம்ப்பு ஒரு முடிவு எடுத்தால் அமெரிக்கா சார்ந்திருக்க எல்லாரும் அந்த முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஃபர்ம்ஸ்லாம். இப்போ அதுதான் மேக்ஸர் சார்ந்தும் கரெக்டாக தெரிய வந்திருக்கு. இப்படியே யுக்ரைனை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்துச்சு அமெரிக்கா, அவ்வளோதான், ஒரு கட்டத்தில் சரண்டர் தான் ஆகணும்.
ஒன்று நெகோசியேஷன் ஓகே சொல்லணும், இல்லைனா சரண்டர் தான் அவனு ஜெலன்ஸ்கி. இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ ட்ரம்ப் சரிதான் சரியில்லை ப்ரோ. அது என்ன சும்மா ஜெலன்ஸ்கியவே நோடிக்கிட்டு இருக்காது யுக்ரைனியை. புட்டின் எதுவுமே பண்ண மாட்டாரா, அந்த ரஷ்யா எதுவுமே பண்ண மாட்டாரா ட்ரம்ப்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காரு லைட்டாக. ஆனால் அதுக்கு பலன் கிடச்சிருக்கு. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காரு, இந்த ரஷ்யா பண்ணுறது கொஞ்சம் நியாயம் இல்லை. அதாவது பேச்சுவார்த்தைக்காக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பீஸ் டாக்கு. ஆனால் இந்த நேரத்தில் யுக்ரைன் மேலே அவ்வளோ பாமை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ ட்ரோன்ஸ் ஏவி விட்டுக்கிட்டு இருக்க ரஷ்யா. இதெல்லாம் சரியாக வராது. நான் இந்த ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸை போகிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. ஆல்ரெடி உலகத்தில் இருக்க எல்லா சாங்ஷன்ஸும் ரஷ்யா மேலே அமெரிக்கா போட்டுருச்சு. இதுக்கப்புறம் எந்த சாங்ஷன்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல. இப்போ வெளியே இருக்க தகவல் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ண சாங்ஷன்ஸை ரஷ்யா மேலே அமெரிக்கா நிறைய போட வாய்ப்பு இருக்கிறதா டாக் போய்கிட்டு இருக்குங்க. ஒரு பேச்சு இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்காக ட்ரம்ப் இந்த அளவுக்கு முடிவெடுக்கிறாருன்னா, ஒன்று யுக்ரைனை ரஷ்யா தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கிறது, ரெண்டாவது இந்த போர் நிற்கணும் அப்படின்னா ஜெலன்ஸ்கி புட்டின் 2 பேரும் முன் வரணும். ஆனால் இதில் புட்டினும் சரி ஜெலன்ஸ்கியும் சரி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இதனால் கடுப்பான ட்ரம்ப் தான் இந்த வார் நிற்கணும், அப்படி இல்லையா ரஷ்யா மேலே தடைகளை போடுவேன், புட்டின் இந்த வாரை நிறுத்த தவறிட்டார்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய தடைகளை நான் விதிப்பேன்னு அவர் த்ரெட் பண்ணியிருக்காரு. இவர் த்ரெட் பண்ண வாய் முகூர்த்தமும் என்னவோ புட்டின் ஒத்துக்கிட்டாருங்க. நான் ரெடியாக இருக்கேன், யுக்ரைன் வார் இருக்குல்ல இதை முடிச்சு வைக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நான் பேச்சுவார்த்தைக்கு வர ரெடி, பேசலாம் உட்கார்ந்து நாம் இந்த பிரச்சனையை முடிச்சிடுவோம் அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்காரு. அந்த கண்டிஷன்ஸ் வேறு என்னவா இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க நேட்டோவை டார்கெட் பண்ணி தான் அந்த கண்டிஷன்ஸும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அமெரிக்கா தலையாட்டணும். அதுக்கப்புறம் தான் புட்டினை பேஸ் பண்ணி அவங்க பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். நடக்கிற காரியமான்ற மாதிரி தெரியுது. இதுதான் புட்டினோட புத்திசாலித்தனம். ட்ரம்ப் இப்போ ஒரு ஆஃபர்னு முன் வைப்பாப்பில், ஆனால் புட்டின் என்ன பண்ணுவார், அதை திரும்ப ட்ரம்ப் பக்கமே அமுச்சு யோசிக்க வச்சுருவார். இப்போ அதை தான் பண்ணிட்டார் திரும்பவும். இதில் கடுப்பான ட்ரம்ப் என்ன நம்ம சொல்லியிருக்காரு, இப்போது ஆக்ட் ரைட் நவ் பிஃபோர் இட் இஸ் டூ லேட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுறங்க புட்டின், இல்லைனா லேட்டான பிற்பாடு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணலாம் எங்களை கோச்சிக்கூடாதுன்னு அவர் இப்போ அந்த துணியில் தான் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. ஆனால் இதில் முடிவெடுக்க வேண்டியது புட்டின் மட்டும் இல்லை ஜெலன்ஸ்கியும் தான். ஸோ அங்கே மட்டும் ஒருத்தர் ப்ளேம் பண்ணாமல் இவரை சேர்ந்து தான் ப்ளேம் பண்ணணும். இதுக்கு மொத்தம் இன்னொரு தகவல் வெளியாக இருக்குது. அடுத்த வாரம் வாக்கில் சவுதி அரேபியாவில் அமெரிக்கா அண்ட் யுக்ரைன் அதிகாரிகள் சந்திக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைமுங்க. அதாவது ஒயிட் ஹவுஸ்குள்ளேயே போயிட்டு ட்ரம்ப்பை ஜெலன்ஸ்கி பகச்சிக்கிட்டார் பார்த்தீங்களா, அந்த ஃபைட் ஒன்று நடந்துச்சு பாருங்க, வாக்கா தகராறு. அதுக்கப்புறம் அமெரிக்க யுக்ரைன் அதிகாரிகள் சந்திக்க போகிற முதல் சந்திப்பாக இந்த சந்திப்பு அமையும். இது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிட்டாலே யுக்ரைன் சைடை அமெரிக்கா கன்வின்ஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ரஷ்யா சைடு மட்டும்தான். ஸோ எதிர்பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காப்படி, இதை ஆக்சுவலி நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா இது எத்தனை பேரோட கவனத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப மழுங்கடிக்கப்பட்ட ஒரு செய்தியாக மாறிடுச்சு. அதனால் இதை திரும்ப ஒரு முறை கொண்டு வரேன். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா ஒத்துழைக்குதில்ல, அதை நான் பார்க்குறப்ப யுக்ரைனை விட அவங்க நிறைய ஒத்துழைக்கிற மாதிரி தெரியுதுன்னு பேசியிருக்காரு. வாரம் ஆயிரக்கணக்கில் வீரர்கள் அந்த வாரில் பலியாகிட்டு இருக்காங்க. அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தத்துக்காக தான் நான் இந்த போர் நிறுத்தத்தையே கேட்குறேன்னு அவர் பேசியிருக்காரு. அதை நீங்களே பாருங்களேன். I think we're doing very well with Russia, but right now they're bombing the hell out of Ukraine, and Ukraine, I'm finding it more difficult, frankly, to deal with Ukraine, and they don't have the cards. They don't have the cards. As you know, we're meeting in Saudi Arabia on sometime next week, early, and we're talking. I find that in terms of getting a final settlement, it may be easier dealing with Russia, which is surprising because they have all the cards. I mean, they're bombing the hell out of them right now. And I put a statement in, a very strong statement. Can't do that. Can't do that. Mr. President, we're trying to help them, and Ukraine has to get on the ball and get a job done. Michael, could you come up here? I see Michael back there. Under President Trump's leadership. I think both parties want to settle. I think if I wasn't president, this war would have had no chance of settlement, zero chance. But I think we're going to get it settled and stopped. We got to stop. They're losing on average 2,000 soldiers a week. That's a lot of soldiers. Do you agree, Peter? It's a lot of soldiers on both sides. I agree. I actually think he's doing what anybody else would do. I think he wants to get it stopped and settled, and I think he's hitting them harder than he's been hitting them. And I think probably anybody in that position would be doing that right now. He wants to get it ended, and I think Ukraine wants to get it ended, but I don't see, it's crazy. They're taking tremendous punishment. This is a meat grinder of people
of material, of national treasure, and no one else has any solutions except to let this war continue forever. But I'll add, the president has had multiple conversations and a visit from President Macron of France, Prime Minister Starmer of the United Kingdom. We have the NATO Secretary General coming next week. We have this meeting with the Ukrainians. We've had it with the Russians. All of this in the president's first month and his leadership. We will engage in the shuttle diplomacy, and we will continue to use his leadership and what leverage we have to get both sides of the peace table. It's not going to be easy, but President Trump... This war should have never happened. It would have never happened if I were president, but it did happen. So a lot of other things shouldn't have happened too. We're pushing very hard. That's all I'm thinking about now. As far as the question about security later, that's the easy part. The hard part is getting it settled. We got to get them. We're losing 2,000 human beings every week. More than that, actually. 2,000 nice, young, although they're getting older because they're drafting much older now. In the case of one country, much older, because a lot of the young people have been killed. It's very sad, and I'd like to see if I could stop that. And I'd like to also see if we could stop making these massive payments from the United States. I mean, Biden gave away money like it was water, with no anything, got nothing for it. Europe did it in the form of a loan. They get their money back, we don't. So that's how we came up with the rare earth deal. But we started, behind the eight ball. He could have gone to Europe. He could have said, "Come on, you got to put up money with us. You got to put up money with us." But he never did that. They just kept handing money out because he was grossly incompetent. All right, thank you very much, everybody. Thank you very much. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரு வினா இருக்குது. முடிஞ்சால் அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இந்த மாதத்துக்குள்ளே யுக்ரைன் போர் முடிஞ்சிரும்னு ஒரு கட் ஃபீல் தான் எனக்குள்ள. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கீங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.